வணக்கம், வெல்கம் டு ஏஜேஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் சிமெண்ட் டாபிக் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிளாஸில் நம்ம அடுத்த 100 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட்னா என்ன, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனா என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த சிமெண்ட்டும் வாட்டரும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும் போது அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அது ரெண்டுத்துக்குள்ளே. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ சிமெண்ட்டையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சிமெண்ட்லேயும் சிமெண்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ சிமெண்ட்டுக்கும் வாட்டருக்கும் நடுவில் உள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட்னா என்ன, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது ஒரு கிராம் ஆஃப் சிமெண்ட்டில் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு கிராம் ஆஃப் சிமெண்ட்டில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஹீட் லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 கலோரிஸ் ஆஃப் ஹீட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்போ ஒரு கிராம் ஆஃப் சிமெண்ட்டில் எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 120 கலோரிஸ் ஆஃப் ஹீட் ஒரு கிராம் ஆஃப் சிமெண்ட்டில் லிபரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த சிஎஸ்ஹெச் ஜெல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ சிஎஸ்ஹெச் ஜெல் அப்படின்றது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட் ஜெல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜெல்லை இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா டோபர் மொரைட் ஜெல் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த சிமெண்ட்டோட வாட்டர் மிக்ஸ் ஆகும் போது அங்கே ஃபஸ்ட்டு குயிக்காக எது ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா எந்த காம்பவுண்ட் வருதுன்னு பார்த்தோம், ட்ரை கால்சியம் அலுமினேட் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு 7 டேஸ் வரைக்கும், ஸோ ஃபஸ்ட் 7 டேஸுக்குள்ளே எந்த காம்பவுண்ட் க்ரியேட் ஆகுது, ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணுதுன்னு பார்த்தோம், ட்ரை கால்சியம் சிலிகேட்ன்ற காம்பவுண்ட் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 28 டேஸ் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ட்ரை கால்சியம் சிலிகேட் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணோம். ஸோ அப்போ 28 டேஸுக்கு அப்புறம் அந்த ட்ரை கால்சியம் சிலிகேட் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எது ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா டைகால்சியம் சிலிகேட் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 28 டேஸ் வரைக்கும் ட்ரைகால்சியம் சிலிகேட்டோட வேலை, 28 டேஸுக்கு அப்புறம் யாரோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த டைகால்சியம் சிலிகேட்டோட வேலை ஆரம்பித்து அது அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை அந்த சிமெண்ட்டுக்கு ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கும். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் ஷார்ட் டயத்துக்குள்ளே தேவை அப்படின்னா அந்த சிமெண்ட்டில் நம்ம அந்த ட்ரைகால்சியம் சிலிகேட்டோட கண்டென்ட்டை அதிகமாக அந்த சிமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் சிமெண்ட்டை நம்ம ஷார்ட் டைமில் ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ இந்த சிமெண்ட்டில் ட்ரைகால்சியம் சிலிகேட்டோட பர்சன்டேஜ் அதிகப்படுத்தும் போது அந்த சிமெண்ட்டை நம்ம ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டு அது ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அதாவது ஹைட்ராலிக் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரி ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எந்த டைப் ஆஃப் சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த டைகால்சியம் சிலிகேட் அதிகமாக அதோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சிமெண்ட்டை நம்ம இந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த காங்கிரீட்டில் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டி எதனால் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்னால தான் கிடைக்குது. ஸோ அப்போ அது மூலமாக நம்ம அந்த ட்ரைகால்சியம் அலுமினேட் மூலமாக நம்ம ட்ரைகால்சியம் அலுமினேட் கண்டென்ட்டை ரைஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டி நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த குயிக் ஹார்டனிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அதாவது குயிக் செட்டிங் சிமெண்ட்டில் பார்த்தோன்னா எந்த கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டோட கண்டென்ட்லாம் பர்சன்டேஜ் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் காங்கிரீட்டுக்கு ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டி வேகமாக கிடைக்கும். ஸோ ஓபிசி அதாவது ஓபிசினா ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் தான் நம்ம ஓபிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓபிசி தான் பொதுவாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் சிமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஓபிசி சிமெண்ட் தான். அப்போ ஓபிசி சிமெண்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 28 டேஸில் அதோட ஸ்ட்ரென்த் ஃபைனல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 70% ஸ்ட்ரென்த் இந்த 28 டேஸில் இருக்கும். அதே மாதிரி 1 இயரில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்தோன்னா 90% ஸ்ட்ரென்த் இருக்கும். பட் ஆனால் டிசைன் பர்பஸ்க்காக நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்னா 28 டேஸ்லேயே 100% ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறோம். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் பர்பஸில் பார்த்தோன்னா ஓபிசி சிமெண்ட்டில் 28 டேஸில் 70% ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிருக்கும். அதே மாதிரி 1 இயரில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும்னு பார்த்தோன்னா 90% ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும். அடுத்து இந்த எவ்வளோ ரேட் ஆஃப் எவல்யூஷன் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்
ஸோ இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வந்து அதிகமான ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குதுன்றது வந்து ஆரம்பித்து கம்மியாக கொடுக்குது வரைக்கும் அந்த டிக்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எது அதிகமாக கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா ட்ரை கால்சியம் அலுமினேட், அதுக்கப்புறம் ட்ரை கால்சியம் சிலிகேட், நெக்ஸ்ட் வந்து டெட்ரா கால்சியம் அலுமினோஃபரைட், லாஸ்ட் தான் வந்து எது பார்த்தோன்னா டை கால்சியம் சிலிகேட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் ஹைட்ரேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் ஹைட்ரேஷனே வந்து பார்த்தோன்னா எது டிக்ரீசிங் ஆர்டரில், அதாவது எது அதிகமான ஹைட்ரேஷன் வந்து பண்ணுது அப்படின்ற அந்த ரேஞ்ச்லேருந்து கடைசி எது கம்மியாக வந்து ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குதுன்ற வரைக்கும் அந்த டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எது அதிகமாக கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா டெட்ரா கால்சியம் அலுமினோஃபரைட் தான் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரை கால்சியம் அலுமினேட், நெக்ஸ்ட் வந்து ட்ரை கால்சியம் சிலிகேட், அதுக்கப்புறம் டை கால்சியம் சிலிகேட் வந்து கொடுக்குது. ஸோ இதான் வந்து ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதோட டிக்ரீசிங் ஆர்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுக்குரிய பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, அதே மாதிரி ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த டாபிக் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் ப்ராசஸ். அப்போ ஹைட்ரேஷன் ப்ராசஸ்னால் என்னது, இந்த வாட்டரும் சிமெண்ட்டும் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது அங்கே ஹீட் வந்து லிபரேட் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் ஆகுது. ஸோ அப்போ எவ்வளோ வாட்டர் வந்து அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடியறதுக்கு வரைக்கும் அந்த எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா 23% அந்த சிமெண்ட்டோட வெயிட்டில் 23% ஆஃப் வாட்டர் வந்து இந்த போர்ட்லாண்ட் சிமெண்ட்டை ஃபுல்லாக ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த போர்ட்லாண்ட் சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆவரேஜாக வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னா அந்த சிமெண்ட்டோட வெயிட்டில் 23% வந்து தேவைப்படும். ஸோ ஆனால் பட் இந்த வாட்டர் வந்து நம்ம என்ன வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னு பார்த்தோன்னா பவுண்ட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ 23% ஆஃப் வாட்டர் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வாட்டர் வந்து ஸோ சிமெண்ட்டோட நம்ம வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் எல்லாம் எதோட போய் கெமிக்கலாக வந்து ரியாக்ட் ஆகுது, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அந்த உள்ளே இருக்கக்கூடிய 4 காம்பவுண்ட்ஸோட போய் ரியாக்ட் ஆகும். ஸோ அது ரியாக்ட் ஆகிறதுக்கே எந்த வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா இந்த 23% ஆஃப் வாட்டர் வந்து இந்த காம்பவுண்ட்ஸோட போய் ரியாக்ட் ஆகிறதுக்கு இந்த 23% ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பவுண்ட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து ஜெல் வாட்டர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அப்போ ஜெல் வாட்டர் அப்படின்றது அதுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து பர்சன்டேஜ் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்போ ஜெல் வாட்டர் அப்படின்றது இந்த சிமெண்ட் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ்குள்ளே ரியாக்ட் ஆகும்போது அந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த போர்ஸில் சில வாட்டர் போய் வந்து ப்ரெசென்ட் ஆகிக்கும். ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து அந்த வாய்ஸ்லலாம் போய் அந்த சில வாட்டர் போய் ஃபில் ஆகிக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜெல் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ பவுண்ட் வாட்டர், அப்போ அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடந்து முடியறதுக்கு பவுண்ட் வாட்டருக்கு 23% வந்து தேவைப்படுது. அதே மாதிரி அந்த போர்ஸ்லாம் போய் சிமெண்ட்டோட போர்ஸ்லாம் போய் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் போய் ஃபில் ஆகிக்கும். அதுக்கு 15% வந்து தேவைப்படுது. அப்போ டோட்டலாக எவ்வளோ வாட்டர் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து இந்த சிமெண்ட்டோட வெயிட்டில் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 33% ஆஃப் வாட்டர் வந்து டோட்டலாக இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிகிறதுக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த வாட்டர் அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸுக்கு எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 38% ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து, அதாவது 23%யும் ப்ளஸ் 15%யும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 38% ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த காங்கிரீட்டில் என்ன வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து லெஸ் தென் 0.8 அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் வந்து இருக்கணும். இந்த ஏன்னா 38% வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் வந்து இருந்தால் தான் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு கீழே அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.38க்கு கீழே வந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஹீட் லிபரேட் ஆகிறது அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எதுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னா 0.38 கீழே வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நம்மளை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். அப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பொதுவாக வந்து இந்த 0.38 வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எடுத்துக்குவாங்க. அது எப்போ எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டுக்கெலாம் வந்து இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ லெஸ் தென் 0.38 இருக்க மாதிரி தான் அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் நம்ம எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் ஒர்க்ஸுக்குலாம் வந்து அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாட்டர் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா கேப்லரி கேவிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆயிரும் அந்த சிமெண்ட்டில். ஸோ சிமெண்ட் வந்து பார்த்தோன்னா 70% வந்து 28 டேஸில் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆகுது. அதே மாதிரி 90% வந்து 1 இயரில் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆகுது.
சிமெண்ட்டில் வந்து இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எந்த ரியாக்ஷன் படி நடக்கும்னு பார்த்தோன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் படி தான் இந்த சிமெண்ட்டில் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ சிமெண்ட்டில் வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் எந்த ப்ராசஸ் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கிடையாது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒரு சிமெண்ட் பேக்கில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த சிமெண்ட்டோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 50 kg வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 50 kg அந்த ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நார்மல் ரேஞ்சில் தேவைப்படும்னு பார்த்தோன்னா 20 to 30 liters ஆஃப் வாட்டர் வந்து அந்த ரேஞ்சில் வந்து தேவைப்படும். எதுக்கு? ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து 22.5 liters வந்து தேவைப்படும். இதே ஓபிசி சிமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதாவது அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.45 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு ஒரு பேகுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 27 liters ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். அதே மாதிரி பிபிசினா போர்ட்லேண்ட் பொஸ்லானா சிமெண்ட். ஸோ இந்த சிமெண்ட்டுக்கு வந்து இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு எவ்வளோ ஒரு பேகுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 25 liters ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஃபைனான சிமெண்ட்டு, அதாவது சிமெண்ட் ரொம்ப ஃபைனஸாக வந்து இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த ஹைட்ரேஷன் ரேட் வந்து ஹைட்ரேஷன் வேல்யூ வந்து அதிகமாக வந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபைனான சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஹையாக இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் ப்ராசஸும் வந்து அதோட ரேட்டு வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா எவ்வளோ இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடந்து முடியறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தான் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது 3 ஆப்ரேஷன்ஸில் இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து மிக்சிங், அதுக்கப்புறம் கிரைண்டிங், அதுக்கப்புறம் பர்னிங். இந்த 3 ப்ராசஸ் மூலமாக தான் இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ மிக்சிங் அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா கால்கேரியஸ் வந்து 65% வந்து எடுத்துக்கிறாங்க, அஜ்லேசியஸ் மெட்டீரியல் வந்து 35% வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. அப்போ கால்கேரியஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எதுன்னு பார்த்தோன்னா முன்னாடியே பார்த்தது தான். கால்கேரியஸ் மெட்டீரியல்னால் சிமெண்ட் ராக், அதுக்கப்புறம் லைம்ஸ்டோன், மால், சாக், மெரைன் ஷெல், இதெல்லாம் வந்து கால்கேரியஸ் மெட்டீரியல். இது வந்து 65% வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஜ்லேசியஸ் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தோன்னா கிளே, ஷேல், ஸ்லேட், பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக், இது வந்து 35% வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்னோடு வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரா மெட்டீரியல்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதில் 2 ப்ராசஸில் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. அதில் 2 ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ட்ரை ப்ராசஸ், இன்னொன்று வந்து வெட் ப்ராசஸ். இந்த 2 ப்ராசஸ்லையும் இதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ப்ராசஸ் தான் வந்து வெரி ஆகும். ஸோ அப்போ ட்ரை ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா அது வந்து எப்போ அடாப்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப வந்து ஹார்டாக வந்து இருந்துச்சுன்னா அப்போ இந்த ட்ரை ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கும், காஸ்ட்லியாக வந்திருக்கும் இந்த ட்ரை ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த லைம்ஸ்டோன், கிளே எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து தனித்தனியாக அதுவும் வந்து கிரைண்ட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லைம்ஸ்டோன் தனியாகவும் கிளே தனியாகவும் தனித்தனியாக வந்து ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ அது எப்படி அந்த திக்கான பேஸ்ட் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி வந்து மாறிட்டு அந்த கேக்கில் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருன்னு பார்த்தீங்கன்னா 14% ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அந்த திக்கான கேக் பேஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை பண்ணுறதுக்காக தான் எங்கே அனுப்புகிறோன்னு பார்த்தோன்னா ரோட்டரி கிளீனுக்கு வந்து அனுப்புகிறோம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்போ சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். பல்வரைஸ் அப்படின்றது என்னென்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து பவுடராக வந்து சின்ன சின்னதாக பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேர்ம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பல்வரைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் கால்சினேஷன் அப்படின்றது என்னென்னா இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கீழேயே ஸோ இந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறோம். அந்த மெட்டீரியலுக்கு வந்து நல்லா ஹீட் வந்து கொடுத்து ஹை டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வந்து அதை பர்ன் பண்ணுறோம். ஆனால் அது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டு தாண்டி போகக்கூடாது. மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்துருக்கணும் அந்த பர்னிங் ப்ராசஸ்ஸு. நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா கால்சினேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து கால்சினேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ எங்கே வச்சு கால்சினேஷன் வந்து பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ரோட்டரி கிளீனில் வச்சு தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கால்கேரியஸ் மெட்டீரியல், அஜ்லேசியஸ் மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸோ அது வந்து கேக்காக வந்து மாறி அது எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா அந்த ரோட்டரி கிளீனுக்கு வந்து போகுது. ரோட்டரி கிளீனில் தான் நல்லா கால்சினேஷன் வந்து பண்ணி அதுலேருந்து கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளிங்கர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த ரோட்டரி கிளீன் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா 90 to 120 மீட்டர் லென்த்தில் இருந்திருக்கும். டயமீட்டர் வந்து 1 to 2 மீட்டர் வந்துருக்கும். ஸோ இந்த ரோட்டரி கிளீன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோன்னா 1 to 3 RPM அப்படின்ற ரெவல்யூஷன் பெர் மினிட்ன்ற அந்த ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது.
ஸோ இந்த ரோட்டரி கிளீனில் வந்து பார்த்தோன்னா ரெஃப்ராக்டரி லைன் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். ரொட்டேட் ஆகிறது எப்படி ரொட்டேட் ஆகுன்னு பார்த்தோன்னா ஹரிசான்டலாக வந்து ரொட்டேட் ஆகாமல் ஸ்லைட்டாக ஹரிசான்டல் ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் ஆகுன்னு பார்த்தோன்னா 5 to 10 டிகிரி ஆங்கிளில் அந்த சிலிண்டர் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இப்படி தான் அந்த ரோட்டரி கிளீன் வந்துருக்கும். அந்த ரோட்டரி கிளீன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் கால்சைன்ட் ப்ராடக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிளிங்கர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து கிடைக்கும்னு பார்த்தோன்னா 1400 to 1500 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு பர்ன் பண்ணி இந்த கிளிங்கர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த கிளிங்கர் வந்து என்ன சைஸில் இருக்குன்னு பார்த்தோன்னா 3 to 20 mm சைஸில் இந்த கிளிங்கர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ பார்த்தோன்னா நம்ம ஏரேஷன் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஏரேஷன் வந்து கொடுக்கறனால அந்த ஏரேஷன் இருந்தாலே அங்கே வந்து மாய்ஸ்சர் வந்து அப்சார்ப்ஷன் வந்து அந்த சிமெண்ட் கிளிங்கர் வந்து பண்ணிக்கும். ஸோ அப்போ அந்த அப்சார்ப்ஷன் வந்து மாய்ஸ்சர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கர் வந்து இந்த ஏரேஷன் கொடுக்கறதுனால அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த சிமெண்ட் கிளிங்கர் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கனால அங்கே செட்டிங் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த CO2வும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கனால அங்கே அந்த செட்டிங் டைமை வந்து ஆக்ஸலரேட் பண்ணுது. ரெண்டுமே வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அந்த சிமெண்ட் கிளிங்கர் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கனால இந்த மாதிரி 2 ஆக்ஷனும் அதில் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிமெண்ட் கிளிங்கரை வந்து கூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டியூப் மில்ஸ்க்கு அனுப்பி அதை நல்லா வந்து ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டியூப் மில்ஸ்க்கு அனுப்பும் போது தான் என்ன வந்து பண்ணுறாங்கன்னா 2 to 3% ஆஃப் ஜிப்சம் வந்து அந்த மில்லில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிளிங்கரோடு சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பேக்கில் 50 kg வந்துருக்கும். வால்யூம்னு எடுத்துக்கிட்டோன்னா வால்யூம் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 0.035 மீட்டர் கியூபில் வந்து சொல்வோம். ஸோ அப்போ ஜிப்சம் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கரோட எதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிப்சம் வந்து இந்த சிமெண்ட் கிளிங்கரோட வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரை ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய அந்த சிமெண்ட் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இன்ஃபீரியர் குவாலிட்டியாக தான் வந்திருக்கும். when compared to வெட் ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய அந்த சிமெண்ட் வந்து நல்லா சுப்பீரியர் குவாலிட்டியாக வந்திருக்கும். இதில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரை ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய சிமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இன்ஃபீரியர் குவாலிட்டியாக தான் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஃபியூல் கன்சம்ஷன் வந்து நல்லா குறைஞ்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ட்ரை ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் வெட் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெட் ப்ராசஸில் வந்து அதே மாதிரி சிமிலராக தான் வந்திருக்கும். கொஞ்சம் மட்டும் வந்து வேரி ஆகும். அப்போ வெட் ப்ராசஸில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த க்ரஷ்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்கே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தோன்னா பால் மில்ஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. பால் மில்லுக்கு வந்து அனுப்பி அங்கே வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பால் மில்லில் வந்து அனுப்பும் போது அந்த பால் மில்லில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரா மெட்டீரியலும் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டீல் பால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டீல் பால்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ரா மெட்டீரியலை நல்லா பல்வரைஸ் பண்ணும். பல்வரைஸ்னால் நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டீல் பால்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த பால் மில்ஸில் ஸ்டீல் பால் அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் வாட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அங்கே என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஸ்லரி வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஸ்லரி அப்படின்றது என்னென்னா இந்த க்ரஷ்டு ஸ்டோன், க்ளே, வாட்டர் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்லரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஸ்லரியை வந்து எங்கே பாஸ் பண்ணுறோன்னா சிலோஸ் ஆர் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்லரியில் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 40% மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்லரியை தான் நம்ம எங்கே அனுப்புகிறோன்னா ரோட்டரி கிளீனுக்கு வந்து அனுப்புகிறோம். அங்கே ரோட்டரி கிளீனுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அங்கே வந்து அது மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ சிமெண்ட் கிளிங்கர்ஸ் வந்து இங்கே எவ்வளோ டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு சிமெண்ட் கிளிங்கர் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 1500 to 1600 டிகிரி செல்சியஸில் வச்சு இந்த வெட் ப்ராசஸில் வந்து பர்ன் பண்ணுறதுனால ரோட்டரி கிளீனில் நம்ம வந்து பர்ன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கிளிங்கர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளிங்கர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் கூல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது எங்கே அனுப்புகிறோன்னு பார்த்தோன்னா டியூப் மில்ஸ்க்கு அனுப்பி ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறோம். 3% ஜிப்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் எடுத்துகிட்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இல்லாட்டி சிலோஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இந்த பால் மில்ஸ் அப்படின்ற இந்த மில் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ப்ரிலிமினரி கிரைண்டிங் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிரைண்டிங்க்கு இந்த பால் மில் வந்து தேவைப்படும். டியூப் மில் எப்போ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா ஃபைனல் கிரைண்டிங்க்கு இந்த டியூப் மில் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து வெட் ப்ராசஸ். அப்போ சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய 2 ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ட்ரை ப்ராசஸ்னால் வந்து என்ன, வெட் ப்ராசஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ சிமெண்ட் வந்து எப்படி டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த சிமெண்ட் வந்து நல்லா குவாலிட்டியான சிமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கா இந்த ப்ராசஸ் மூலமாக, ட்ரை ப்ராசஸ் மூலமாக, வெட் ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு குவாலிட்டியான சிமெண்ட் வந்து கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு சில டெஸ்டிங்ஸ்லாம் வந்துருக்கு. அந்த டெஸ்டிங்கை வந்து பார்த்தோன்னா 2 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபீல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து லெபார்ட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட்டை 2 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு டெஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம். அப்போ ஃபீல்டு டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டோ வந்து கலர் யூனிஃபார்மாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த சிமெண்ட்டோட கலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கிரே கலர், அதே மாதிரி லைட் ஷேட் அதாவது லைட்டான க்ரீன் ஷேட் வந்து
அந்த கலரில் அதோட அந்த க்ரே கலரோட சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சிமெண்ட்டோட கலர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ இந்த சிமெண்ட்டு நம்ம வந்து தொடும்போது சிமெண்ட்டை நம்ம வந்து ஃபிங்கர்ஸால் டச் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கணும், ரஃப்பாக வந்து இருக்கக்கூடாது. அப்படி ரஃப்பாக வந்து இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ அடல்ட்ரேஷன், அதாவது சாண்ட் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். எப்போவுமே சிமெண்ட் வந்து குவாலிட்டியான சிமெண்ட்னா ஃபிங்கர்ஸ் நடுவில் நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ஸ்மூத்தாக வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த பேக்குள்ளே சிமெண்ட் பேக்குள்ளே நம்ம வந்து கையை வந்து உள்ளே விட்டு பார்க்கும்போது அதனால கூலாக வந்து நம்மளுக்கு ஃபீல் வந்து கொடுக்கணும். வார்மாக வந்து இருக்கக்கூடாது, கூலாக தான் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பேக்லேருந்து எடுத்துகிட்டு அதை ஒரு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணி அந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து போடுறோம். அப்படி போடும்போது அது வந்து சிங்க் ஆகணுமே தவிர ஃப்ளோட் ஆகக்கூடாது. அப்படி ஃப்ளோட் ஆச்சுன்னா அது குவாலிட்டி இல்லாத சிமெண்ட்டு, சிங்க் ஆச்சுன்னா தான் அது குவாலிட்டியான சிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த சிமெண்ட்டை வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி தின் பேஸ்ட்டாக வந்து செஞ்சு பார்க்கும்போது அந்த ஃபிங்கர்ஸில் நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்கணும்னா ஸ்டிக்கியாக வந்து இருக்கணும், ஒட்டணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல குவாலிட்டியான சிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அதே மாதிரி இந்த சிமெண்ட்டில் வந்து எந்த ஒரு லம்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. லம்ஸ்னால் கட்டியாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ பொதுவாக லம்ஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த அட்மாஸ்பியர்லேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால தான் இந்த சிமெண்ட்டில் வந்து லம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. சப்போஸ் இந்த சிமெண்ட் பேக்கில் வந்து லம்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சிமெண்ட் பேக்கை அப்படியே வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த சிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த மாதிரியான ஃபீல்ட் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணுறோம். வேறு எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிரிக்யூட்ஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ அது நல்லா வீக்கான மாட்ரு, அதாவது தின்னாக வந்து செஞ்சு பிரிக்யூட்ஸ் வந்து வச்சு அதுலேருந்து சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிரிக்யூட்ஸோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 75/25/12 mm சைஸில் வந்து இருக்கும். ஸோ அதில் சிமெண்ட் சாண்ட் ப்ரப்போர்ஷன் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 1:6 அப்படின்றது ரேஷியோவில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பிரிக்யூட்ஸ் வந்து பார்த்தோன்னா செஞ்சதுக்கப்புறம் லீன் மாட்டராக வந்து செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து வாட்டரில் 3 daysக்கு வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் வந்து நல்லா குவாலிட்டியான சிமெண்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பிரிக்யூட்டை வந்து பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரிக்யூட் வந்து பவுடர் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல குவாலிட்டியான சிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இது மூலமாக இந்த ஸ்ட்ரென்த் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு டெஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபீல்டு டெஸ்ட் வந்து நம்ம சிமெண்ட் வந்து குவாலிட்டியாக வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஃபீல்டு டெஸ்ட்டு. இப்போ ஃபீல்டு டெஸ்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெபார்ட்டரி டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அப்போ சிமெண்ட்டில் என்ன மாதிரியான லெபார்ட்டரி டெஸ்ட்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த அலுமினா டு அயன் ஆக்சைடு அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.66% தான் வந்து இருக்கணும், அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த லைம் டு அலுமினா அயன் ஆக்சைடு அண்ட் சிலிக்கா இதோட பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.66 இருக்கணும், அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1.02 இருக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. இந்த ரேஞ்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் லாஸ் ஆன் இக்னிஷன். ஸோ லாஸ் ஆஃப் இக்னிஷன் வந்து 53 கிரேடுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும்னா 4% வந்து இருக்கணும். 33 and 43 கிரேட் ஆஃப் ஓபிசி சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 5% வந்து லாஸ் ஆஃப் இக்னிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் சல்ஃபர் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா SO3 அப்படின்ற இந்த சல்ஃபராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது எவ்வளோ இருக்கணும்னா 2.75% தான் சிமெண்ட்டில் வந்து குவாலிட்டியான சிமெண்ட்டில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்சல்யூபிள் ரெசிடியூஸ். ஸோ ரெசிடியூஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1.5% to 2% தான் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது ரெசிடியூ. நெக்ஸ்ட்டு இந்த மெக்னீஷியாவோட வெயிட்டு. ஸோ மெக்னீஷியாவோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 to 6% வந்து இருக்கணும். ஸோ இந்த லைம் டு அலுமினா அயன் ஆக்சைடு சிலிக்கா இந்த ரேஷியோவை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ சிமெண்ட்டில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா 1 to 2% வந்து இருக்கலாம், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி சிமெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3.15 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சிமெண்ட்டோட டென்சிட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1440 kg/m3. ஸோ சிமெண்ட்டில் வந்து டாலரன்ஸ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா +or-2% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லெபார்ட்டரி டெஸ்ட்டில் அடுத்த டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம், ஃபைனஸ் டெஸ்ட்டு. ஸோ ஃபைனஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இந்த சிமெண்ட்டில் பார்த்தோன்னா கிரெயின்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ சிமெண்ட்டில் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரெயினோட மீன் சைஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபைனஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எவ்வளோ டிகிரியில் வந்து இந்த ஃபைனஸ் வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த கிரெயின் சைஸ் எல்லாம் அதோட மீன் சைஸ் எல்லாம் வந்து சேமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம ஃபைனஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் மூலமாக இந்த சிமெண்ட்டில் எந்தளவுக்கு ப்ராப்பராக கிரைண்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்றதும் இந்த ஃபைனஸ் டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ இந்த ஃபைனஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த சிமெண்ட்டில் வந்து ஃபைனஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இயர்லியான ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அதே மாதிரி ஷ்ரிங்கேஜும் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தில் எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. என்ன தான் இந்த ஃபைனஸ் நம்ம வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காது. செட்டிங் டைம் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த ஃபைனஸ் சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது செட்டிங் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா சீவ் மெத்தட், செகண்ட் வந்து ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தட், தேர்ட் வந்து செடிமெண்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி 3 மெத்தட் மூலமாக இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சீவ் மெத்தடில் வந்து எப்படி இந்த ஃபைனஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. 100 grams ஆஃப் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதை வந்து 15 மினிட்ஸுக்கு சீவ் நம்பர் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் சீவ் சைஸில் நம்பர் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீவ் சைஸில் வந்து 15 மினிட்ஸுக்கு இந்த 100 gram ஆஃப் சிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு அது கடைசியில் வந்து பார்த்தோன்னா அதோட ரெசிடியூ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 10% தான் வந்து இருக்கணும் அந்த ஒரிஜினல் வெயிட்டில். ஸோ சிமெண்ட்டோட ஒரிஜினல் எவ்வளோ வெயிட் எடுத்துருக்காங்களோ அதில் 10% தான் வந்து இருக்கணும் அந்த ரெசிடியூ, அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஓபிசி சிமெண்ட்டுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ரெசிடியூ எவ்வளோ இருக்கலாம்னா 10% இருக்கலாம். போர்ட்லேண்ட் பொஸ்லானா சிமெண்ட்டுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ரெசிடியூ வந்து 5%. ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டில் வந்து எவ்வளோ ரெசிடியூ வந்து இருக்கலாம்னா 5% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதான் வந்து அந்த ரெசிடியோட ரேஞ்சு. ஸோ அப்போ சீவ் டெஸ்ட்டில் இந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபைனஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தட். ஸோ ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தட் வந்து எது மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த நர்ஸ் அண்ட் பிளைன்ஸ் அப்பரேட்டஸ் மூலமாக இந்த ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தடில் ஃபைனஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி செடிமெண்டேஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேக்னர் டர்பிடிமீட்டர் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அந்த அப்பரேட்டஸ் மூலமாக ஃபைனஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சீவ் மெத்தட் மூலமாக நம்ம என்ன மெஷர் பண்ணுறோன்னா, அந்த சிமெண்ட்டோட கிரைன் சைஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தட்லையும் செடிமெண்டேஷன் மெத்தட்லேயும் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸோட ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தட் வந்து சீவ் டெஸ்ட் மெத்தடை விட ரொம்ப நல்ல பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஏர் பெர்மெபிலிட்டி மெத்தட்லையும் செடிமெண்டேஷன் மெத்தட்லையும் அது என்ன யூனிட் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் இல்லைனா மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜியில் வந்து அதோட யூனிட் வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அதோட யூனிட்டு. ஸோ அப்போ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் வந்து இருக்கணும். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு வந்து 3250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் வந்து இருக்கணும். லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு வந்து 3250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் வந்து இருக்கணும். போர்ட்லேண்ட் பொஸ்லானா சிமெண்ட்டுக்கு வந்து 3000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராமு. ஹை அல்பினா சிமெண்ட் வந்து 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். சூப்பர் சல்ஃபேட் சிமெண்ட்டுக்கு வந்து 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த சிமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஷ்ரிங்கேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ நடக்குதுன்னா, இந்த சிமெண்ட்டில் வந்து ஃபைனஸ் நம்ம வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்டில் வந்து ஃபைனஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த சிமெண்ட்டோட ஃபைனஸ் வேல்யூ கெமிக்கல் காம்போசிஷனால் அஃபெக்ட் ஆகும், டிகிரி ஆஃப் கால்சினேஷன் எவ்வளோ கால்சினேஷன் டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து வேரி ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கிளிங்கரில் வந்து பார்த்தோன்னா அயன் கண்டென்ட்டும் சிலிக்கா கண்டென்ட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபைனஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. என்ன டைம் ஆஃப் கிரைண்டிங் எவ்வளோ டைமுக்கு இந்த கிரைண்டிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை பொறுத்தும் இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த சிமெண்ட்டில் அடுத்த 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ.